வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தீப்ஷாலி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது நம்ம ஊர்ல ரொம்ப காமனா கிடைக்கிற ஒரு காய்கறி தான் அவரைக்காய். சாம்பார், பொரியல், கூட்டு எல்லாத்திலும் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இந்த அவரைக்காயில என்ன சத்துக்கள் இருக்கு, வெயிட் லாஸுக்கு நல்லதா, சுகர் கண்ட்ரோல் ஆகுமா, இந்த சிம்பிள் வெஜிடபிள்ஸ்குள்ள இருக்கிற பெனிஃபிட்ஸ் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதை இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அவரைக்காய்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் வந்து ப்ராட் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளாட் ஷேப்ல இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கும். இன்சைட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விதைங்களும் இருக்கும். புரோட்டீன், ஃபைபர் கொண்ட ஒரு வெஜிடபிள்னே சொல்லலாம். 100 கிராம் அவரைக்காயில இருக்கிற சத்துக்கள் என்னென்னு டீட்டெயிலா பார்க்கலாம். 100 கிராம் அவரைக்காயில கலோரிஸ் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 கிராம் இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 கிராம் தான் இருக்கு. ஃபைபர் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கிராம் வரைக்கும் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் கிடையாது, புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கிராம் கிடைக்குது. ஃபேட் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் இருக்கு. இதில் இருக்கிற முக்கியமான விட்டமின்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து சொல்லலாம். இது வந்து இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கு. அதே மாதிரி அவரைக்காயில் விட்டமின் ஏ இருக்கிறதால நம்ம கண் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இதில் இருக்கிற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜியை வந்து மெட்டபாலிசம் பண்ண உதவி பண்ணுது. அதே மாதிரி இதில் இருக்கிற முக்கியமான கனிம சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அயன் சொல்லலாம். அயனில் வந்து பிளட் ஹெல்த் உதவி பண்ணுது. அதே போல் கால்சியமுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த் உதவி பண்ணுது. பொட்டாசியம் இருக்கிறதால பிபியை கண்ட்ரோல் பண்ண உதவி பண்ணுது. மெக்னீஷியம் இருக்கிறதால மசில் ஃபங்க்ஷனுக்கும் இது நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்குது. இதில் இருக்க ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணும். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால நம்ம பாடி ரிப்பேருக்கும் அதே போல் ப்ரொடெக்ஷனுக்கும் இது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அவரைக்காய் சாப்பிடுவதால கிடைக்கிற ஆரோக்கியமான நன்மைகள் என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லது. ஆமாம், இது வெயிட் லாஸுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். இதில் லோ கலோரி இருக்குது, ஹை ஃபைபர் இருக்குது, மாட்ரேட் ப்ரோட்டீன் இருக்கிறதால ஃபுல் ஃபீலிங் தரும். அதே மாதிரி டயட்டில் சேர்க்க ரொம்பவே ஒரு நல்ல வெஜிடபிள்னே சொல்லலாம். பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது. ஏன்னா இதில் வந்து ஃபைபரும் ப்ரோட்டீன் காம்பினேஷனும் இருக்கிறதால சுகரை வந்து ஸ்லோவாக தான் ரிலீஸ் பண்ணும். டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி இதய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. ஃபைபர் வந்து கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ண உதவி பண்ணுது. பொட்டாசியம் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதால இதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. அதே போல் இதில் விட்டமின் சி இருக்கிறதால இன்ஃபெக்ஷனை எதிர்க்கவும் உதவி பண்ணுது. பாடி ரெசிஸ்டன்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணவும் உதவி பண்ணுறதால நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். அதே போல் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் இருக்க கால்சியம் ப்ளஸ் மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா நம்ம போன் ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அது மட்டும் கிடையாது, இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதால எனர்ஜி ப்ளஸ் பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. இதனால் எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் ஆகுறதுக்கும் இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. இதில் ஃபைபர் இருக்கிறதால கான்ஸ்டிபேஷனை குறைக்கவும் கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணவும் இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்குது. அதே போல் அயன் கண்டென்ட் இருக்கிறதால ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணும். அனிமியாவை ப்ரிவெண்ட் பண்ணவும் இந்த அவரைக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதவியாக இருக்கிறதால நம்ம பிளட்டோடைய ஹெல்த்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது. இதை யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ராவாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி குக் பண்ணி தான் சாப்பிடணும். கேஸ் ப்ராப்ளம் இருந்தால் அளவோடு சாப்பிடணும். எப்படி சமைச்சா நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் மெத்தடு இல்லைன்னா லைட்டாக சால்ட் பண்ணிட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் கூட்டுன்னு போன்று நம்ம சாப்பிடலாம். ஓவர் குக் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பொரியலாக கூட செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல அவரைக்காவை எப்படி தேர்வு செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல டெண்டர் அண்ட் சாஃப்டாக இருக்கணும், பிரைட் க்ரீனாக இருக்கணும், ஹாட் சீஸ் இல்லாமல் இருக்கணும். அப்போ ஹாட் சீஸ் இருந்ததுன்னா ரொம்ப வந்து முத்தலானதாக இருக்கும். நல்ல எலசானதாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவரைக்காய் ஒரு சிம்பிள் வெஜிடபிள் மட்டும் கிடையாது. இதில் ஃபைபர், புரோட்டீன், விட்டமின் சி எல்லாம் நிறைஞ்சி இருக்கிறதால வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹார்ட்டுடைய ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கும் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுது. நம்ம தினசரி உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தீப்ஷாலி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஹெல்த்தி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.